ஹாய். நேத்து வந்து நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில அவுட்லைன் ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது அவுட்லைனில கலர் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி உள்ளெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதே தான். ஆனால் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அவுட்டர் சைடு இருந்தும் நம்ம அந்த லைன் வந்து போட போகிறோம். இன்னர் சைட்லேருந்து அந்த ஷேடிங் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போது இந்த ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பிக்சரில் வந்து நான் உள்ளேயும் வந்து கலர் பண்ண போகிறேன். ஒன்றில் வந்து கலர் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த 2க்கும் நம்ம உள்ளே கலர் பண்ணியிருந்தா எப்படி வருது, வெளியே கலர் பண்ணலைன்னா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். நான் இதுக்காக வந்து லெமன் எல்லோ தான் எடுத்திருக்கேன். லெமன் எல்லோ எடுத்துகிட்டு இந்த லீஃப்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் எடுத்து நீங்கள் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு லைட் கலர் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு லைன் வந்து ஆரஞ்சில் தான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் அப்படியே வந்து எதுவும் ஒயிட் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக வந்து நான் எல்லோ எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வியூ பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லீவ்ஸில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு லைட் க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சும்மா ஒரு டார்க் க்ரீனை வந்து அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே வந்து சும்மா ஷேட் லைன்ஸ் வந்து இழுத்து இருக்கும். இப்போ இதில் பார்க்குறீங்களா, இதில் வந்து இந்த அவுட்லைன் எடுத்து க்ரீனில் இப்படி கொடுத்துக்கிறேன். அவுட்லைனுக்கு கொடுத்தாச்சு. இதில் வந்து இந்த உள்ளேருந்து வர பக்கம் பார்த்திங்கன்னா இன்னர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவுட்டர். இப்போது அந்த உள் பக்கமாக இருந்து நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போடுறோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த பக்கம் போடலாம். இப்போது இந்த லைன் வந்து நான் இன்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கே வெளியே இருந்து நம்ம லைன் கொடுக்குறோம். அவ்வளோதான். இது வந்து நான் கொஞ்சம் டார்க்காக கொடுத்ததுனால உங்களுக்கு டார்க்காக இருக்குது. இது லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எப்போவுமே உள்பக்கம் இருந்து கொடுக்குறது இன்னர், இங்கே அவுட் சைட்லேருந்து நம்ம கொடுக்குறது அவுட்டர் ஷேடிங். இப்போ வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சின்னதாக ஏதாவது ஒரு பொம்மை, கார்ட்டூன் பிக்சர் இந்த மாதிரி வரைகிறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து இது நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக நம்ம வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். நான் இப்போ இந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து நான் இந்த வயலட் ஷேட் வந்து கொடுக்குறேன். இது அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமா இல்லை எப்படின்னு தெரியல. கொடுத்து பார்க்குறேன். ஃபஸ்ட் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே கொடுத்துக்கிறேன். எல்லோவுக்கு இந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போது இதுக்கு வந்து நான் இன்னர் லைன்லேருந்து ஷேடிங் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன்.
நான் இங்கேயும் வந்து ஏன் லைன்ஸ் போட்டிருக்கேன்னா, நமக்கு அப்போ தான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம இழுக்கும்போது வந்து நமக்கு கொஞ்சமாவது பெயிண்ட் கிடைக்கும். அதனால தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே வந்து நம்ம அவுட்டர்னால் என்ன பண்ணணும், இங்கே இந்த பக்கத்துலேருந்து நம்ம இப்படி கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். எப்போவுமே கொஞ்சம் வெளியவா இருக்கிறது வந்து நீங்கள் அவுட்டர்னு வச்சுக்கோங்க. அதில் எந்த கன்ஃப்யூஷன் இல்லைல்ல உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்து எப்படி கொடுக்குறோன்னா, உள்ளே வந்து நம்ம எந்த கலரும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ நம்ம ப்ளைனாக கொடுக்கும்போது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கும் வந்து நான் ஃபஸ்ட் வந்து வெளியே அவுட்டர்லேருந்து கொடுத்துக்கிறேன். சின்ன இடமா இருக்குது. ஸோ இதோட போதும், நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னர்லேயும் போட்டிருக்கோம், அவுட்டர்லேயும் லைன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டிலும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். உள்ளே நம்ம ஒரு கலர் கொடுத்துட்டு லைன் கொடுத்தா எப்படி இருக்கும், உங்களுக்கு இன்னும் வந்து எனக்கு லைன் நல்லா தெரியணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா பெயிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து மெதுவாக பொறுமையாக இப்படி லைனாக போட்டிங்கன்னா நமக்கு லைன் மட்டும் நல்லா தெரியும். இப்போது அப்ளையாக இருந்த பிக்சருக்கும் இப்போ இருக்க பிக்சருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா? என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்ம குட்டியாக வந்து இது போட்டிருந்தோம். அது என்னென்னா தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல ட்ராப் விட்டு அது அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வந்து இதை ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த ஷேடிங் இல்லாத ஃப்ளவருக்கு வந்து இன்னர் கொடுக்கறத விட அவுட்டர்லேருந்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதுக்கு வந்து அவுட்டர் ஷேடிங்கே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு லைன்ஸ் வரல அப்படின்னா திருப்பி அந்த அவுட்லைன் மேலே ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி வரைஞ்சிட்டு ப்ரெஷ்ஷை வந்து 90 டிகிரியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு வந்து லைன்ஸ் வந்து கிடைக்கும்.
இந்த மாதிரி பொறுமையாக ஒரு ஒரு லைன் போட்டோம்னா அது கொஞ்சம் பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஷேடிங் பண்ண மாதிரி தெரியறதில்ல. அதனால் வந்து நான் ரொம்ப ஒரு ஒரு லைனாக போடலை. இப்போ வந்து நான் இதுக்கும் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இன்னர்லேருந்து வந்து நம்ம லைன்ஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து இன்னர்லேருந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. அப்புறம் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஏதாவது இதில் கிளாஸில் சொல்கிறது நான் மாற்றிக்கணுமா, இல்லை எப்படி நான் சொல்கிறது புரியுதா, அந்த மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.